ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஆரோக்கியமான சவுத் இண்டியன் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம பீட்ரூட்டு, கேரட்டு, அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் இது மூணுமே வேணும் நமக்கு. பீட்ரூட்டை என்ன பண்ண போகிறோம், நல்லா இது பண்ணிக்கோங்க, துருவி கொதிக்கிற தண்ணியில் போட்டு கொஞ்சம் வெந்துட்டு இருக்கணும். இது வெந்துட்டு இருக்கும்போதே கடகடன்னு கேரட்டை எடுத்து கேரட்டையும் நல்லா துருவி அதை இதில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் தோலை நீக்கி அதையும் நல்லா துருவி அதையும் போட்டுருங்க. இதே சீக்வன்ஸில் போடுங்க. காரணம் என்னென்னா இது பீட்ரூட்டு வேகணும் நிச்சயமாக. இது வெண்டைக்காய் கேரட் ஒரு லெவலுக்கு வெந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல. இந்த வெள்ளரிக்காய் வேகக்கூடாது. ஸோ அதனால் அதை அப்படியே சாப்பிட்ணும். ஸோ இப்போ இதை மூணுத்தையும் நல்லா வெள்ளரிக்காய் போட்டு ஒரு அரை நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். அது என்னென்னா கொஞ்சம் கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் அந்த பூச்சி கீச்சி இருந்ததுன்னா செத்துரும். அதுக்காக வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் இதை எடுத்து அப்படியே வடிகட்டிக்கோங்க. வடிகட்டி வர தண்ணி இருக்குது பாருங்கள், அது கூட ஸ்வீட்டாக ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் தோசை சாப்பிட்டதுக்கப்புறம் நல்ல தாகம் எடுக்கிறப்ப குடிக்க வச்சுக்கலாம். இந்த சக்கை ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சக்கையில் தான் நமக்கு ப்ரீபயோட்டிக் இருக்குது, டைஜஷனுக்கு வேண்டியது எல்லாமே இருக்குது. இந்த சக்கையில் ஒரு 4 கரண்டி தோசை மாவு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் வேணும்னு பட்டுனாக்க 3 கரண்டியாக ஆக்கி அதில் கொஞ்சம் முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இதை என்ன பண்ண போகிறோம், நம்ம இப்போ தோசை மாதிரி போட போகிறோம். ஸோ இதில் தோசையை போட்டு இதில் நல்ல நறுக்கிய இது இருக்குது பாருங்கள், இதை நெய்யை ஊற்றிக்கோங்க. வேணாக்க இதில் நெய்யை ஊற்றி அதில் தோசையை போட்டு அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கிய வெங்காயம், அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கிய பச்சை மிளகா, இது ரெண்டுத்தையும் அதில் மேலே தூவி விட்டு நல்லா அப்படியே ஊத்தாப்பம் மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது நல்லா கொஞ்சம் நேரம் ஆகும் வேகிறதுக்கு. காரணம் என்னென்னா இதில் நிறைய காய்கறி எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் ஆகும். ஆனால் பரவாயில்லைங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாப்பிட்டிங்கன்னா அசிடிட்டி அதெல்லாம் ஒன்றுமே வராது. முடித்ததுக்கப்புறம் எடுத்து அதில் ஒரு சைட் டிஷ்ஷு, ஏதாவது குழம்பு, முக்கியமாக ப்ரோட்டீன் வேணும்னு வச்சிங்கன்னா மீன் குழம்பு, அதுக்கப்புறம் தயிரில் தான் ப்ரோபயோட்டிக் இருக்குது. நான் தயிரில் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் போட்டுப்பேங்க. அப்புறம் அது போட்டால் இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது காய்கறி இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. ஆனால் காய்கறியை போட்டு அதில் கொஞ்சம் தயிர், பர்டிகுலராக வெண்டைக்காய்லாம் ஊற்றி சாப்பிட்டிங்கனாக்கா ஆரோக்கியமாக அசிடிட்டிலாம் ஒன்றுமே வராது. சூப்பர் தோசை ஃப்ரெண்ட்ஸ், தொப்பை கிப்பையெல்லாம் வராது. ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.